ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்டட் பை பிரான்ஸ். இயர் முக்கியம் இல்லை, 1985. இது யார் given by, இந்த கான்செப்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னா டென்மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா இது ஒரு எக்கோ லேபிள். இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க பீச்சஸ், மெரைன்ஸ், அப்புறம் சஸ்டைனபிள் போட் டூர் ஆபரேஷன்ஸ், டூர் ஆபரேஷன்ஸ். இந்த மாதிரி பீச் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க எக்கோ லேபிளா. இதை கொடுக்கணும் அப்படின்னா சில கிரைட்டீரியாஸ் இருக்கணும்ல. மொத்தமா 33 கிரைட்டீரியாஸ் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து மேஜரா 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. 33 டிவைட் பை 4 மாதிரி அந்த 4 டாபிக்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒன்னொன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி. செகண்ட் வந்துட்டு பாத்திங் வாட்டர் குவாலிட்டி. நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இது கொடுக்கறதே வந்து என்விரான்மெண்ட்டை வந்து சேஃபா வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான். ஆனால் அங்கே வந்து என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சர்வேட்டிவாகவும் சேஃப்டி மெஷர்ஸும் இருக்கணும். கண்டிப்பா சேஃப்டி மெஷர்ஸ். அப்புறம் இதை கொடுக்கணும் அப்படின்னா டிசைட் பண்றவங்க இருக்கணும்ல. இந்த ஜூரி மெம்பர்ஸ் ஆக்ட் பண்ணல. அவங்க யாரு அப்படின்னா UNEP, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன், ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் யூனியன் கன்சர்வேஷன் ஃபார் நேச்சர். இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த கிரைட்டீரியா எல்லாம் ஃபில் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு பீச்சுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு இட் வில் பி ஒன் ஆஃப் தி cleanest beach of world. இப்போ நம்ம இந்தியாலயும் நம்ம பீச்சஸ் இருக்கு. அப்போ மொத்தமா வந்து 12 இந்தியால வந்துட்டு மொத்தமா 12 பீச்சஸ் வந்துட்டு ப்ளூ சர்டிஃபிகேஷன் வந்துட்டு வாங்கியிருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்தியாவும் வந்துட்டு ஒரு ஓனா எக்கோ லேபிள வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னது அப்படின்னா பீம்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு பீச் என்விரான்மெண்ட் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு நம்ம இந்தியா வந்துட்டு ஓவரால் இன்டர்நேஷனல் வைஸ் வந்துட்டு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் நம்ம இந்தியாவுக்கு அப்படின்ட்டு ஓன் எக்கோ லேபிள் வந்து பீம்ஸ் அப்படின்ட்டு இந்தியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமா இந்தியாவில் வந்து 12 இருக்குன்னு பார்த்தோம்ல, அது என்னென்னு பார்க்கலாம். ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் போகலாம். லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் போனோம் அப்படின்னா சிவ்ராஜ்பூர். இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல வந்துட்டு சிவ்ராஜ்பூர். அது கீழே வந்தோம்னா தாமன் அண்ட் தையூ. அப்போ தையூல வந்துட்டு கோக்லா பீச். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா மகாராஷ்டிரால வந்துட்டு இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு கோவால வந்துட்டு எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் கர்நாடகால வந்து 2 இருக்கு, காசர்கோட் அண்ட் பாடுபித்ரி. நெக்ஸ்ட் அது கீழே வந்தோடனே லக்ஷதீப்ல 2 இருக்கு. இதை ரீசெண்டா கொடுத்திருக்காங்க. எது அப்படின்னா கட்மட் அண்ட் மினிகாய் துண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மினிகாய் துண்டி இந்த 2 பீச்சுக்கு வந்து கட்மட். நெக்ஸ்ட் கேரளால கப்பட். தமிழ்நாடுல வந்துட்டு இங்க இருக்கிற பீச் வந்துட்டு கோவலம். நெக்ஸ்ட் புதுச்சேரியில வந்துட்டு என்ன பீச் இருக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏடன் பீச். அந்தமான் நிக்கோபார் வந்து ராதாநகர். அதுக்கப்புறம் ஏபில வந்துட்டு ருஷிகொண்டா. நெக்ஸ்ட் ஒடிஷால தான் வந்துட்டு கோல்டன் பீச். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ளூ சர்டிஃபிகேஷன் வாங்க. கோல்டன் அப்படி இல்லைன்னா சந்திரபாகோ அப்படின்னு வந்துட்டு இதுக்கு பேர் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை மனப்பாடம் பண்ற மாதிரி லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் வரலாம். ஃபர்ஸ்ட் குஜராத் போனோம் அப்படின்னா குஜராத் சிவராஜ்பூர். அது கீழே தாமன் அண்ட் தையூ கோகுலா. அது கீழே வந்து மகாராஷ்டிரால இல்ல, கோவாலும் இல்ல. அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு வரும். கர்நாடகா வந்துச்சுன்னா 2 இருக்கும்ன்ற மாதிரி கீழே இருந்தே ஸ்டார்ட் ஆகும். காசர்கோட், அதுக்கப்புறம் வந்துட்டு பாடுபித்ரி. அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா லக்ஷதீப் போயிடணும். லக்ஷதீப் போனோம் அப்படின்னா 2 ரீசனா கொடுத்திருக்காங்க, கட்மட் அண்ட் மினிகாய் துண்டி. நெக்ஸ்ட் கேரளா வந்தோம் அப்படின்னா பாப்பட் சாப்பிடுறோம் கேரளான்ற மாதிரி காப்பட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்தோம் அப்படின்னா கோவலம் பீச். தமிழ்நாடுல கோவலம் பீச். அதுக்கப்புறம் பாண்டிக்கு போறோம்னா ஏடன் பீச். பாண்டில இருக்கிறது ஏடன் பீச். நமக்கு தெரியும்.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் போனோம் அப்படின்னா ராதா நகர். அதுக்கப்புறம் ஆந்திரா போனோம் அப்படின்னா கொண்டா, தெலுங்கு நேமா வருதா, கொண்டா, ருஷி கொண்டா. அதுக்கப்புறம் ஒடிஷாக்கு போனோம்னா இதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க கோல்டன், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க கோல்டன் பீச், அல்லனா சாந்து பாகோ பீச். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக் சேர்ந்து படிக்கலாம்.